வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 14வது பாடலை பார்க்க போகின்றோம். இந்த பாடல் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதனை கபிலர் பாடியது. திணை பாடான், துறை இயன்மொழி. இயன்மொழி என்றால் மன்னருடைய இயல்பை உள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டு செல்வதுதான் இயன்மொழி என்கிறோம். இந்த பாடலில் ஒரு புலவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மன்னா நீ யானை மேல ஏறி கோட்டைகளை உடைக்கணும், அப்புறம் குதிரை மேல ஏறி போகணும், அதனுடைய லக்கானை இழுத்து பிடிக்கணும், இந்த மாதிரி பல பரிசிலர்கள், பாணர் விரலியர் இவர்களுக்கெல்லாம் நீ பரிசில்கள் வாரி வாரி வழங்கணும். அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்பது போல உன்னுடைய கரங்கள் எல்லாமே வலிமையானதாக இருக்கு. ஆனா எங்க கை ரொம்ப சாஃப்டா இருக்குது. ஏன் தெரியுமா? நாங்க சாப்பிடுறது தவிர வேற எதுவும் பண்றது இல்ல. அதாவது கரிச்சோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிரிது தொழில் அறியா. நாங்க நல்லா நீ கரிச்சோறு சமைச்சு போடுற சாப்பிடுறோம், இது தவிர எங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லை. எழுதுறோம் படிக்கிறோம், அதுக்கு கை பாடுபட வேண்டிய அவசியம் இல்லைல. அப்ப எங்க கையெல்லாம் ரொம்ப மென்மையா சாஃப்டா இருக்கு. உன்னுடைய கைகள் யானையை துரத்தி அல்லது யானை மீது ஏறி யானையினுடைய போக்கையும் வரவையும் கட்டுப்படுத்தி குதிரையினுடைய லகானை இழுத்து பிடித்து பிறகு அம்பு எய்து கேடயம் பிடித்து வாள் பிடித்து சண்டை போட்டு பரிசிலர்களுக்கு வாரி வழங்கி இத்தனை செயல்கள் செய்வதால் உன்னுடைய கை கடினமாக இருக்கிறது. இவ்வளவுதான். இது இயற்கையான ஒரு விஷயம் தானே. அவன் போர் தொழில் செய்கிறவன், அவனுடைய கைகள் கடினமா இருக்குது. இவங்க பாட்டு பாடுறவங்க, ஆட்டம் ஆடுறவங்க, மென்மையானவர்கள், கலைஞர்கள், இவர்களுடைய கைகளுக்கு என்ன வேலை? சாப்பிடுறது ஒண்ணுதான். அப்ப கரிச்சோறு உண்டு வருந்து தொழில், அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப வருத்தமான ஒரு வேலையேன்னா சாப்பிடுறதுதான். அது தவிர எங்களுக்கு வேற தொழில் கிடையாது, கைத்தொழில், கையால செய்யக்கூடிய ஒரு வேலைகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு இயல்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப வாசிக்கிறேன், கேளுங்க. கடுங்கண்ண கொல் களிற்றால் காப்புடைய எழும் உருக்கி பொன்னியல் புனைதொட்டியான் முன்பு துறந்து சமம் தாங்கவும் பார் உழைத்த குண்டு அகழி நீர் அழுவம் நிவப்பு குறித்து நிமிர் பரிய மா தாங்கவும் ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாப நோன்கான் வடுக்கொள வழங்கவும் பரிசிலர்க்கு அருங்கலம் நல்கவும் குறிசில் வலிய ஆகும் நின் தாழ் தோய் தடக்கை. வலிய ஆகும் நின் தாழ் தோய் தடக்கை. புலவு நாற்றத்த பைந்தொடி பூநாற்றத்த புகைகொழி ஊன் துவை கரிச்சோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிரிது தொழில் அறியா ஆகலின் நன்றும் மெல்லிய பெரும தாமே நல்லவர்க்கு ஆரணங்காகிய மார்பின் பொருணர்க்கு இருநிலத்தன்ன நோன்மை செருமிகு சேய் நின் பாடுனர் கையே. செருமிகு சேய், செரு என்றால் போர், போர்க்களத்தில் போர் புரிகின்ற, சேய் என்றால் இளம் குமரன். அப்படி ஒரு இளமை உடைய மன்னனே, உன்னை பாடுனர் கை, உன்னை பாடுறவங்க கை எப்படி இருக்குதுன்னா, இந்த பாதியில இருந்து பாருங்க, புலவு நாற்றத்தன் ஆரம்பிக்குதா, அதாவது 11, 12வது வரி, அதுல இருந்து நம்ம பார்த்துருவோம். செரு மிகு செய், போர் செய்கின்ற இளையவனே, குமரனே, நின் பாடுனர் கையே, உன்னை பாடுகின்றவருடைய கை எப்படி இருக்கும்னா, புலவு நாற்றத்த, கரிச்சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு கையில அந்த கறி வாடை அடிக்குது, அதுதான் புலவு நாற்றத்தை. பைந்தடி, பச்சை கறி, அதாவது இளங்கறின்னு இளம் ஆட்டுக்கறி அப்படின்னு, முத்துன கறின்னா அது சக்கையா இருக்கும். அப்ப இளம் ஆட்டுக்கறி அப்படின்னும் போது அந்த பைந்தடி பச்சை கறி, இளைய நல்ல கறி. பூ நாற்றத்த புகைகொழி, அதை வதக்கும் போது, அந்த அடுப்புல வச்சு வதக்கும் போது அது அந்த புஷ்ஷுன்னு ஒரு புகை வரும்ல, தாளிப்பு முடிச்சு கொட்டும் போது அந்த ஒரு புகை வரும் இல்லையா, அது அந்த கறி மனம் வீசுதான். அப்படி பூ நாற்றத்த புகை கொழி, தாளித்து வதக்கி நல்லா வறுத்து செய்த கறி. ஊன் துவை,
அது அந்த ஊன் சுவையோடு கூடிய துவைனா நம்ம துவையல்னு சொல்வோம் தானே, அந்தது அதோடு அந்த கறியை வந்து போட்டு பிசைஞ்சு கறிச்சோறு, கறியும் சோறுமாக போட்டு பிசைறது. இப்ப துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி கறியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறது. இப்படி கறிச்சோறு உண்டு வருந்து தொழில், அதுதான் ரொம்ப வருத்தமான தொழில் எங்களுக்கு. அல்லது பிரிது தொழில் அறியா அகலின், வேற வேலை எதுவும் நாங்க செய்ததில்ல. எனவே நன்றும் மெல்லிய பெருமை, ரொம்ப மென்மையா இருக்குது பெருமானே அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய கைகள் வந்து நீ போடுற கறிச்சோரை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுதான் பெரிய வேலையா இருக்கே தவிர வேற எந்த வேலையும் செய்யாதனால கறிச்சோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிரிது தொழில் அறியாகலின் நன்றும் மெல்லிய பெருமை, வெரி வெரி சாஃப்ட், அதான் நன்றும் மெல்லிய, ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்கு. இந்த மன்னன் எப்படிப்பட்டவன்னா நல்லவர்க்கு ஆரணங்காகிய மார்பு, அதாவது பெண்களுக்கெல்லாம் உன்னுடைய மார்பு வந்து அழகும் இன்பமும் தரக்கூடியது. உன்னுடைய மார்பு, அந்த விழுப்புண் பட்ட மார்பு வந்து பெண்களை கவரக்கூடியது, அவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது. நல்லவர்க்கு ஆரணங்காகிய மார்பு, ஆரணங்கன்னா கிட்டத்தட்ட கார்டியன் ஸ்பிரிட் மாதிரி. அணங்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அல்லது ஒரு பேய் பிசாசு அந்த மாதிரி கொல்லிப்பாவை அப்படி எல்லாம் சொல்றோம்ல, அப்படி அணங்குனாலே அது வந்து ஒரு மனுஷ பிறவி கிடையாது, அச்சுறுத்தும் ஒரு ஸ்பிரிட், அந்த மாதிரிதான். இதுல இங்க நல்லவர்க்கு ஆரணங்குன்னு சொல்லும் போது இது அச்சுறுத்தும் அணங்கு என்பதை விட இது நல்ல அணங்கு, கார்டியன் ஸ்பிரிட் மாதிரி. நீ நல்லவங்களுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம், நல்லவர்க்கு நீ காவல் தெய்வம். பொருணர்க்கு, உன்னை எதிர்த்து நின்று சண்டை போட்டா, பொருணர்னா நேருக்கு நேர் போர் செய்கின்றவர்கள், உன்னை எதிர்த்தவர்களுக்கு இரு நிலத்தன்ன நோன்மை, இந்த மண்ணும் கல்லும் எப்படி உறுதியா இருக்குதோ அது மாதிரி நீ வந்து திண்மையானவன், உன்னை எதிர்த்துட்டு அவங்க போகவே முடியாது, நீ வந்து அப்படி கல்லு மாதிரி நின்னு ஜெயிச்சு காட்டுவ. இரு நிலத்தன்ன அப்படின்னா இந்த மண்ணும் கடலுமாக, மண்ணும் கல்லுமாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு உறுதியான நீ. உன்னை வந்து எதிர்த்தவர்கள் உன்னை வெற்றி கொள்ளவே முடியாது. ஆனா இன்னைக்கு குவாரி எல்லாம் வந்து மலையெல்லாம் அப்படி பீஸ் பீஸா உடைச்சு காலி பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு மலையோ ஒரு குன்றோ இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு குவாரிகள் காலி பண்ணிடுறாங்க. இந்த புறநானூற்று பாடலை படிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கும். கல் அப்படின்னா திண்மையானது, கற்புனா திண்மையானது, உறுதியானது, அசைக்க முடியாதது, பெயர்த்து எடுக்க முடியாதது, அப்படியெல்லாம் ஒரு அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. இப்ப மன்னனுடைய கை எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம். நின்னை பாடுனர் கையேன்னு சொல்லியாச்சு, பாடுனர் கை மிக மிக மெல்லிய கை. இப்போ மன்னனுடைய கை எப்படி அந்த கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு இருக்குல்ல, உன் கை இப்படி, எங்க கை இப்படி, உன் கை அப்படி, அப்படி சொல்றாங்க. கடுங்கண்ண கொள்களிற்றால் காப்புடைய எழும் உருக்கி, இங்க எழும் என்பது கோட்டை, கோட்டையினுடைய கோட்டை கதவுகள் இருக்கும் போது அதுக்கு நடுவுல ஒரு கட்டை கொடுத்திருப்பாங்க. பழைய வீடுகள்ல எல்லாம் பார்த்தா அந்த தாழ்பால் மாதிரி அப்படி பெரிய ஒரு கட்டை கொடுத்திருப்பாங்க. கட்டைனா அது ஒரு மரம், ஒரு அடிமரத்தை வந்து வெட்டி கொண்டு வந்து நடுவுல சொருகி இருப்பாங்க கோட்டை கதவுகள், அந்த பொருதுகின்ற இடத்துல தாழ்பால் மாதிரி. அதுதான் எழும், கணைய மரத்தால் செய்ய. அந்த அதை வந்து உருக்கி அப்படின்னா அதை உடைச்செடுக்கணும். அது வந்து எது செய்யும், கொல்களிறு, ஆட்களை கொல்லக்கூடிய, போர்க்களத்தில் கொல்லக்கூடிய ஒரு கொலைவெறி பிடித்த களிர், அப்படித்தான் அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. கடுங்கண்ணனா கூர்மையான பார்வையுடைய. யானைக்கு வந்து கண்ணு சிறிதாக இருந்தாலும் அதனுடைய பார்வை வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும். அதனால கூர்மையான பார்வையுடைய கொல்லும் தன்மையுடைய யானையை கொண்டு காப்புடைய எழும், நல்ல காவல் படைத்த கோட்டை கதவுகளின் கணைய மரத்தை, தாழ்பால் மரத்தை உருக்கி என்றால் உடைத்து, உடைக்க பொன்னியல் புனை தோட்டியான், பொன்னால் செய்த அங்குசத்தை உடையவன். இங்க பொண்ணுனா என்னன்னா அந்த காலத்துல மெட்டல் எல்லாமே பொண்ணுதான். இரும்புனா கரும்பொன், இந்த பித்தளைனா செம்பொன், தங்கம்னா பசும்பொன், அப்படி எல்லாமே பொன் பொன் பொண்ணுன்னு தான் அழைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த நெய் அப்படின்ற ஒரு பொதுச்சொல் வந்து எண்ணெயை குறித்தது அந்த காலத்துல. எல்லா எதுக்கும் நெய் தான், அதுல வந்தது எள் நெய் என்பதுதான் எண்ணெய்ன்னு வந்தது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு அடைமொழி சேர்த்து நல்ல எண்ணெய் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க.
நெய் அப்படின்னா அந்த நெய்ப்புத்தன்மை உடைய, ஆயிலி அப்படின்னு அர்த்தம். அது போல இந்த பொன் என்பது மெட்டாலிக்னு ஒரு பொது பொருள். பொன் இயல் புனை தொட்டியான், இரும்பினால் செய்யப்பட்ட அங்குசத்தை உடையவன். இந்த அங்குசம் எப்படி இருக்குன்னா, நீங்க பிள்ளையார் கையில பார்த்திருக்கலாம். ஒரு அப்படியே ஒரு வளைஞ்சு அப்படி இருக்கும், அதுக்கு மேல ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். ஒரு கொம்பு, அதுல ஒரு பக்கம் மட்டும் அப்படி கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கும். அது எதுக்குன்னா இந்த காதுல போடுவாங்க. யானையினுடைய காதுல போட்டு இப்படியே இழுப்பாங்க. இழுக்க இழுக்க அந்த யானை வந்து மட்டுப்படும், சொல் பேச்சு கேட்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இரும்பினால் செய்யப்பட்ட புனை தோட்டி என்பது வந்து அங்குசம். அங்குசத்தை வைத்து காதில் போட்டு இழுக்க இழுக்க அது முன்பு துறந்து சமம் தாங்கவும்னா, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து அப்புறம் போய் டம்முன்னு மோதும். அப்பதானே உங்களுக்கு வந்து அதிக பிரஷர் கிடைக்கும். இந்த சிலர்லாம் முட்டி மோதி உடைக்கும் போது பாருங்க, கொஞ்சம் 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அப்புறம் பின்னாடி வேகமா வந்து அதை விட ரொம்ப வேகமா போய் முட்டுறது. அந்த மாதிரி முன்பு துறந்து சமம் தாங்கவும், முன்னாடி விட்டு பின்னாடி விட்டு சமமான பிரஷர்ல போய் அதை முட்ட வைக்கணும். இது அவ்வளத்தையும் அவன் கையில இருக்கிற அங்குசத்தை கொண்டே அந்த யானையை இயக்க வேண்டும். அப்ப அந்த இரும்பு அங்குசத்தை அவன் இறுக பிடித்திருக்கணும், கருத்து யானையின் மீது இருக்கணும். அந்த கையில பிடிக்க அந்த இரும்பு அங்குசத்தை பிடிச்சு பிடிச்சு அவன் கை வந்து காய்ச்சி போய் வலிமையானதாக இருக்கும். அதுதான் நமக்கு இப்ப வேண்டியது. அடுத்தது, பார் உழைத்த குண்டு அகழி நீர் அழுவம் நிவப்பு குறித்து நிமிர்பரிய மா தாங்கவும். இங்க மா அப்படின்னா குதிரை, தாங்கவும்னா அதை இழுத்து பிடிக்கவும். அதனுடைய அந்த லகான் இருக்கும் இல்லையா, அதை வந்து இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சு என்ன செய்யணும்னா, நிமிர்பு அறிய, குதிரை வந்து அப்படி நேரதான் பார்த்துட்டு போகும். சிலர் சொல்லுவோம்ல குதிரை மாதிரி நடக்கிறான்னு, அதாவது குனிஞ்சு பார்க்காது, நேர பார்த்து டங் 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 அப்படி நடந்து போகும். அதனாலதான் அதுக்கு இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கடிவாளம்லாம். அது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க கூடாது, நேர பார்த்து பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு, அதுக்கு 2 பக்கமும் பார்க்க கூடாது என்பதற்காக கடிவாளம் போட்டிருப்பாங்க. இது என்னன்னா, பார் உழைத்த குண்டு அகழி. இந்த போர்க்காலத்தில் தேரும் யானையும் நடந்து போய் அந்த தெருக்கள் எல்லாம், அந்த பாதைகள் எல்லாம் குண்டும் குழியுமா இருக்கான். அதுல தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த குண்டு அகழில் நீர் அழுவம் நிவப்பு குறித்து, நீர் அழுந்தி அது நிறைந்து இருப்பது குறித்து, நீர் நிறைந்து நிவப்பு அது நிறைந்து இருப்பது குறித்து, நிமிர்பரிய மாதாங்கவும், அந்த தண்ணிக்குள்ள இந்த குதிரை போயிடக்கூடாது, உள்ள விழுந்துடக்கூடாதுன்னு அதை கவனமாக பார்த்து ஓட்ட வேண்டும். இப்ப குதிரை மேல ஏறி உட்காந்து அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போகும். ஆனா இவன் என்ன பண்ணணும்னா, அந்த குதிரையினுடைய லகானை இழுத்து பிடிச்சு கொஞ்சம் இடது பக்கமா போ, கொஞ்சம் வலது பக்கமா போ இப்படின்னு அந்த குண்டு குழிக்குள்ள குதிரை விழுந்துராம. ஏன்னா அது வந்து படைகள் போன பாதை, அதுல பள்ளம் பள்ளமா இருக்கு, அதுல மழை நீர் நிறைந்து இருக்கிறது, அதுக்குள்ள அந்த குதிரை விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு நிமிர் பரிய மா தாங்கவும்னா அதை இழுத்து பிடிக்கவும். அடுத்தது, ஆவம் சார்ந்த புறத்தை. ஆவம்னா அம்புரா துணி. அம்புரா துணினா அம்புகள் போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு களம், ஒரு கூட மாதிரி, அது பின்னாடி முதுகுல போட்டிருப்பாங்க. இந்த ராமர் லட்சுமணர் படங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த புறத்தை தேர்மிசை சாப நோன்கான் வடுக்கொள வழங்கவும். அந்த நோன்கான் அப்படின்னா நம்ம அரைங்கான்னு சொல்றோம்ல, இடுப்புல கட்டுற கயிறு, அந்த மாதிரி அந்த வில்லில் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் நான். சாப அப்படின்னா, சாபம்னா வில், நோன்கான்னா அதில் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் நான். நான்றதான் இங்க ஞான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து நான் ஞான் ரெண்டுமே மாறி மாறி வருது. அப்படி இழுத்து கட்டப்பட்ட அம்புகளை வந்து தேர் மீது நின்று நீ வில்லேந்தி சென்று வடுக்கொள வழங்கவும். அந்த அம்புகளை எடுத்து வீசும் போது, அந்த அம்பை எய்யும் போது எப்படி இருக்கணுமா, அந்த அம்பு ஒன்னொன்னும் அவங்களுக்கு போய் மார்பில் பாய்ந்து வடுவை ஏற்படுத்த வேண்டும். ஆழமாக பாயணும், சும்மா அப்படி பட்டு தெரிக்க கூடாது. ஆக நீ என்ன செய்வ, ஆவம் சேர்ந்த புறத்தை, முதுகு பக்கம் அம்பரா துணியை வைத்திருக்கக்கூடிய நீ, புறத்தைன புறப்பகுதியை உடையவனே, முதுகு பகுதியை உடைய நீ, தேர் மிசை தேரில் ஏறி சாப நோன்கான் வில்லும் நானும், அதாவது இறுக்கி கட்டப்பட்ட நாணை உடைய வில் அதிலிருந்து எடுத்து வீசப்படும் அம்பை வடுக்கொள வழங்கவும். அப்போ எவ்வளவு வேகமா பின்னுக்கு இழுக்கிறாங்களோ அவ்வளவு வேகமா அந்த அம்பு போய் தாக்கும்.
ஆனா அது இறுக்கி கட்டப்பட்டிருக்கிற நான். அப்ப இழுக்கிறவங்க வந்து அதிக பிரஷர் கொடுத்து அந்த நாணை இழுக்கணும். அந்த நான் அப்படி விட்டோம்னா தெரிச்சிடும். நானை நல்லா இழுத்து அந்த அம்பையும் வில் முனையில வச்சு பிடிச்சு அதுக்கு பிறகு அவங்க அந்த ஸ்பீட்ல விட்டாங்கன்னா அது போய் வடுக்கொலை தாக்கும். இல்லைன்னா சும்மா அப்படி பட்டு விழுந்துரும். அவ்வளவு ஸ்பீடுக்கு அது உள்ள போய் அவன் உடம்புக்குள்ள இறங்கணும். அப்ப என்ன ஆகணும், இவன் இழுத்து பிடிக்கிற வேகம், இவனுக்கு அந்த தம் இருக்கணும்னு சொல்லுவோம்ல, மூச்சு பிடிச்சு இழுக்கணும். அப்படி இழுத்து பிடிக்கும் போது இவனுடைய கையிலும் அந்த வலிமை இருக்க வேண்டும். இவன் கை நடுங்கிருச்சுன்னு வைங்க, அம்பு அங்கேயே விழுந்துரும். ஆக அவனுடைய கை எப்படிப்பட்ட கை அப்படின்னா, யானையை அடக்கக்கூடியது, குதிரையை அடக்கக்கூடியது, வில்லை இழுத்து பிடித்து நாணேற்றி அம்பெய்யக்கூடியது, இப்படிப்பட்ட வலிமையான செயல்களை செய்ய வேண்டிய கை. இதற்கு அடுத்தபடியாக பரிசிலருக்கு அருங்கலம். கலம்னா நகை, அருங்கலம்னா அழகான ஆபரணங்கள். அழகான ஆபரணங்கள் எங்க இருந்து வரும்? இந்த பகை நாட்டை வந்து கொள்ளையடிப்பாங்கல்ல, அப்ப அங்க இருந்து கொண்டு வர்ற ஆபரணங்கள்ல வந்து இங்க ஏழைபாளைகளுக்கு, இந்த பரிசிலர்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், பொன்னால் ஆகிய தாமரையை வெள்ளி நாரில் கோர்த்து வழங்கினான் அப்படின்னு. அதை உருக்கி அப்படியே தாமரை பூவா செஞ்சிடுறது. அங்க இருந்து கொண்டு வந்த அந்த தங்கம்லாம் அப்படியே நகையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒன்னா தானே கொண்டு வர்றது, அப்படியே பாக்ஸ் பாக்ஸாவா வச்சு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது எல்லாம் அந்துகந்து இருக்கும், எல்லாத்தையும் மொத்தமா உருக்கி தாமரைய பூவா செஞ்சு அதை வெள்ளி கம்பியில கோர்த்து பரிசு கொடுத்தார். இப்படி பரிசிலருக்கு அருங்கலம் நல்கவும் குறிசில் வலிய ஆகும், வலிமையானதாக இருக்கும். குறிசில்னா மன்னன். வலியாகும் நின் தாழ் தோய் தடக்கை. தாழ்னா பாதம், பாதம் வரைக்குமா கை நீளமா இருக்கும், அப்படி இருந்தா அது குரங்கு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, முழங்கால் தொடுகின்ற, அதுதான் இங்க தாழ்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த முழங்கால தொட்டாலே அந்த காலத்துல வந்து ஆஜானுபாகுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆள் வந்து ஆஜானுபாகுவான தோற்றம்னு சொல்றோம் தானே, அப்படின்னா என்னன்னா அவர்களுடைய கை வந்து முழங்கால் கிட்ட, முழங்கால் தொட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா ஆஜானுபாகுவான தோற்றம், அதுதான் அதுக்குரிய அர்த்தம். இப்ப இங்க வந்து தாழ் தோய் தடக்கைனா, தடன பெரியன்னு அர்த்தம். உரிச்சொல் படிச்சிருப்பீங்க, சால தவனு நனி கூர் களி, அந்த இதுல வந்து தட. தட என்பது பெரிய. உன்னுடைய பெரிய அகன்ற கைகள் இருக்குது, அது வந்து உன்னுடைய முழங்கால் அளவுக்கு நீண்ட கைகள். ஆக உன்னுடைய நீண்ட கைகள் வலிமையானவை. யானையை செலுத்தி முன்னும் பின்னுமாக செலுத்தி கோட்டையினுடைய தாழ்பாலாக விளங்கக்கூடிய கணைய மரத்தை உடைப்பவை. சாலையில் குண்டும் குழியுமாக இருந்து போர்க்காலத்தில் மழை நீர் நிரம்பி இருப்பதனால் அந்த குழிகளில் விழாமல் குதிரையை பதமாக கொண்டு செல்லக்கூடிய வலிமையான கைகள். அடுத்தது தேரில் இருந்து வில்லை இழுத்து நாணேற்றி அம்பை வடுக்கொல வழங்கக்கூடிய வலிமை படைத்தவை. நான்காவது வந்து பரிசிலர்களுக்கு அருங்கலம் வழங்கி வழங்கி கொடுத்து கொடுத்து கைகள் புறம் ஏறியவை. ஆனா எங்க கை எப்படிப்பட்டது? நல்ல இளம் ஆட்டுக்கறி, அதை வறுத்து அது நல்ல வாசமா சமைச்சு, அது தாளிப்பு வந்து அப்படி மணக்குது. எப்படி மணக்குது? பூநாற்றத்த புகைகொழி. அந்த கறி அதுல கொட்டினோம்னா அப்படி குப்புன்னு ஒரு புகை மாதிரி வரும் இல்லையா தாளிப்பின் போது, அந்த மாதிரி அப்படி புகை வர அப்படி கறி மணக்குது. அப்படி வறுத்த கறியை ஊன் துவை, சோரோடு சேர்ந்து துவையல் மாதிரி பிசைந்து கறிச்சோறு சாப்பிடுகின்ற தொழில் அல்லது வேறு தொழில் அறியாத மிக மிக மென்மையான கைகள் பரிசிலருடைய கைகள். மன்னன் எப்படிப்பட்டவன்? போரை விரும்புகின்ற இளையவன் குமரன். நல்லவர்களுக்கு அவனுடைய ஆகம், அவனுடைய மார்பு வந்து ஆரணங்கு போன்றது, காவல் தெய்வம் போன்றது. தீயவர்களுக்கு அசைத்து பார்க்க முடியாத கல்லை போன்றது. இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ ஒரு தடவை பாடலை வாசித்துருவோமா? ஒரே ஒரு முறை வாசிக்கின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதனை கபிலர் பாடியது. திணை பாடான், துறை இயன்மொழி. கடுங்கண்ண கொல் களிற்றால் காப்புடைய எழும் உருக்கி பொன் இயல் புனை தோட்டியான் முன்பு துறந்து சமம் தாங்கவும்.
கடுமையான கூர்மையான கண்களை உடைய கொல்லும் தன்மை படைத்த யானைகளை கொண்டு அதிக காவலுடைய கோட்டை கதவுகளின் குறுக்கே போடப்பட்டிருக்கும் கணைய மரத்தை உடைக்க வேண்டி இரும்பினால் ஆகிய அங்குசத்தை கொண்டு யானையை முன்னும் பின்னுமாக நடக்க விட்டு சமமாக நடக்க விடும் தன்மை படைத்தவனே. பாருளைத்த குண்டு அகழி நீர் அழுவம் நிவப்பு குறித்து நிமிர்பரிய மா தாங்கவும். போர்க்காலத்தில் தேரும் யானையும் குதிரையும் நடந்து சென்று குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளில் தண்ணீர் நிரம்பி இருப்பதனால் அந்த தண்ணீருக்குள் விழுந்து விடாமல் இருக்க குதிரையை பார்த்து அதனை நடத்தி செல்கின்ற திறமை கொண்டவனே, அல்லது அதற்குரிய அந்த லகானை பிடித்து இழுக்கின்ற வலிமை பெற்றவனே, வலிமையான கைகளை உடையவனே. ஆவம் சேர்ந்த புறத்தை அம்பரா துணியை முதுகில் கட்டியிருப்பவனே, தேர்மிசை சாப நோன்கான் வடுக்கொள வழங்கவும். நீ தேரில் போய் சாபத்தில் இருந்து வில்லில் இருந்து விடுக்கின்ற உன்னுடைய அம்பு பகைவர்களுடைய மார்பில் வடுவை ஏற்படுத்துமாறு துளைக்கவும். அந்த மாதிரி அம்பு விடுகின்ற கைகளை உடையவனே. பரிசிலருக்கு அருங்கலம் நல்கவும். பரிசிலருக்கு நல்ல அணிகலன்களை வழங்குகின்ற கைகள். குறிசில் வலியாகும் நின் தாழ் தடக்கை. யானையை அடக்கி குதிரையை அடக்கி அம்பை எய்து பரிசிலருக்கு அருங்கலங்கள் நல்கிய உன்னுடைய கைகள் வலிய கைகள் ஆகும், வன்மையான வலிமையான கைகள் ஆகும். அவை தாழ்தோய் தடக்கை, உன்னுடைய முழங்கால் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நீண்ட பெரிய கைகள். அடுத்தது பரிசிலர்களை பற்றிய பகுதி. புலவு நாற்றத்த பைந்தடி. கவிச்சி நாறுகின்ற இளம் ஆட்டுக்கறி, அதாவது இரத்த கவிச்சி அடிக்கின்ற அந்த இளம் ஆட்டுக்கறியை பூநாற்றத்த புகைகுழி, பூ மணப்பது போல அதனுடைய தாளிப்பு மணக்க, அதாவது விருப்பமான வாசனை. பூநாற்றத்த புகைகுழி, பூ மணப்பது போல் அது புகைத்து வரும் தாளிப்பு மணக்க ஊன் துவை கறி சோறு உண்டு. ஊனை, ஊன்னா கறி, கரியை துவையல் போல போட்டு பிரட்டி அந்த கரிச்சோரை உண்ணும் வருந்து தொழில் அல்லது அதை உண்ணுகின்ற தொழிலே எங்களுக்கு மிகவும் வருத்தமான தொழில். அது அல்லது பிரிது தொழில் அறியாகலின், வேறு எந்த கடுமையான வேலையையும் நாங்கள் செய்து பழகவில்லை என்பதனால் நன்றும் மெல்லிய பெருமை, எங்களுடைய கைகள் பெருமானே மிக மிக மெல்லியனவாக இருக்கின்றன. தாமே, தாங்கள் நல்லவர்க்கு ஆரணங்காகிய மார்பின், நீங்க நல்லவருக்கு ஒரு காவல் தெய்வம் போல விளங்கக்கூடிய மார்பை, இரக்க சிந்தனையை உடையவர். பொருணர்க்கு, உன்னை போர் எதிர்த்து நிற்பவருக்கு இருநிலத்தன்ன நோன்மை, கல்லும் மண்ணும் கலந்து இருக்கக்கூடிய அந்த உறுதியான நிலத்தை போன்ற வன்மையானவன், திண்மையானவன், உறுதியானவன். செருமிகு சேய், போரை விரும்பி செய்கின்ற, நிறைய போர்களை செய்கின்ற. சேய் என்றால் இளையவன், குமரன். சிலர் அதை முருகன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வலிந்து பொருள் கொள்ளுதல். நின் பாடுனர் கையே, உன்னை பாடுறவங்க கையே மெல்லிய பெருமை, மெல்லியதாக இருக்குது, உன்னுடைய கை வலிமையானதாக இருக்கின்றது. இவ்வளவுதான் இந்த பாட்டு. எப்படி ஒரு கம்பாரிசன் பாருங்க. அதாவது சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை தொகுதி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதுல காளையும் அந்த கோயில் காளையும் உழவு மாடும் இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டோரிஸா இருக்கும். ஒரு வீட்டுல மாடு கண்ணுக்குட்டி போட்டா பசுங்கன்று பிறக்கணும், பெண் குட்டி போடணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பெண் வீட்டு மருமக குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தை பிறக்கணும், பெண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிய அவர் தன்னுடைய கதைகள்ல காட்டிக்கிட்டே போவார். ஒரு தொழிலாளி ஒரு மண்டபத்துக்கிட்ட இருந்து அந்த மண்டபத்தை சுத்தி இருக்கிற களைகளை எல்லாம் களை கொத்திய கொண்டு கொத்தி சுத்தமாக்கி வேலை பார்ப்பான். ஒரு கிணறு வெட்டுவான் அந்த இடத்துல. ஆனா ஒரு ஆண்டி பண்டாரம் நல்லா குளிச்சு முழுகி பட்டையெல்லாம் அடிச்சு அப்படியே ஊருக்குள்ள போய் அரிசி வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே சுகவாசியா இருப்பார். அது கோயில் காளை, இது உழவு மாடு. இது உழுதுகிட்டே இருக்கும், அது அப்படி சுகவாசியா அடுத்த ஆள் சாப்பாட்டுலயே உடம்ப வளர்த்துரும். இப்படி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரிஸா சுந்தர் ராமசாமி எழுதியிருப்பார். ஒரு கதையிலேயே அந்த முரண்களை காட்டுவார். அது போல இந்த ஒரு பாடலே மன்னவனுடைய கை எப்படி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் மன்னவன்னா ரொம்ப சொகுசா வாழ்றவன், அப்படி இல்ல. அவன் யானை அடக்கணும், குதிரை அடக்கணும், தேர்ல ஏறி அம்பெய்யணும். அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாம்
கொடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அவனுடைய கைகள் தான் அதிக உழைப்புடையவை. அவனுடைய கைகள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். நம்ம பாட்டு பாடி எழுத்து எழுதி இருக்கிறவங்களுடைய கைகள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த சாப்பாட்டுக்காக உழைக்கிறது இல்ல. யாரோ ஒரு மன்னன் வந்து சாப்பாடு போடுறான். இவங்களுடைய பணி எழுதுவது, படிப்பது, பாடுவது, ஆடுவது இப்படி இருக்குது. இந்த முரண்பாட்டை அவர் காட்டுறார். யாரு சொகுசா இருக்காங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கதான் அதிகமா பாடுபடுறாங்க. அவங்களுக்கு கடுமையான ஒரு பணிகள் இருக்குது. ஆனா யாருக்கு வந்து வேலையே இல்ல, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஊர் ஊரா போய் பரிசிலர்கள் பணம் வாங்கி சாப்பாட்டுக்கு அப்படி இப்படின்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க சொல்றாங்க நாங்க ரொம்ப சொகுசா மென்மையான கைகளோட இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த முரண்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்த எபிசோட்ல அடுத்த பாடல் பார்ப்போம். வணக்கம்.